குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சண்டே. இன்னைக்கு நம்ம பேச போகிறது என்னன்னா, ஒரு முக்கியமான இடத்துக்கு நேற்று போனோம் இல்லையா, அந்த இடத்த பற்றி தான் பேச போகிறேன். அதாங்க புனித வேளாங்கண்ணி மாதா கோயில். அதாவது உலக புகழ்பெற்ற எப்படி சொல்கிறது, ஒரு ஆன்மீக பூமி தான் அது. கிழக்கோட லூர்து நகர்னு சொல்லுவாங்க. ஆரோக்கிய மாதா கோயிலை பற்றி தான் பேச போகிறோம். இங்கே ஜாதி மத பேதம் இல்லாமல் தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவங்களுடைய வேண்டுதல்களை இந்த ஆலயத்தில் சொல்லி, அவங்களுடைய மனக்குமரல்களெல்லாம் சொல்லி அவங்க ஆறுதல் அடைஞ்சிட்டு போகிறாங்க. இந்த இடத்துக்கு அழகான கதைகள் இருக்கு, பல வரலாறுகள் இருக்கு. எனக்கு அங்க இருந்த ஒரு ஃபாதர் சொன்ன ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். இந்த வேளாங்கண்ணி கோயில் வந்து 16th இயர்ல வந்து இது கட்டியிருக்காங்க. அதாவது எப்படி சொல்ல, இந்த ரோட்ல வந்து ஒரு பையன் மோர் வித்துட்டு இருக்கும்பொழுது அவனுடைய கனவுல மாதா வந்து கனவுக்கு வந்துட்டு, அவனுக்கு 2 காலும் கிடையாது. எனக்கு வந்து ஒரு கோயிலை கட்டுன்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரர் அவர்கிட்ட போய் சொல்லி எனக்கு ஒரு சர்ச் கட்ட சொல்லுன்னு சொல்லும்பொழுது அந்த பையன் சொல்லியிருக்கான், எனக்கு 2 காலும் இல்லையே அப்படின்னப்போ உடனடியாக அவங்களுக்கு வந்து அந்த கால் அந்த மாதா கொடுத்துருக்காங்க. ஸோ அவன் ஓடி போய் அந்த செல்வந்தர்கிட்ட சொல்லி அந்த ஒரு கோயிலை கட்டினான். அந்த கோயில் வந்து ஒரு சின்ன ஒரு ஓலை கொட்டாய், அதாவது இன்னைக்கு இருக்கிற அந்த பெரிய பில்டிங்கோட ஒரு ஒரு சின்ன ஒரு ஓலை கொட்டாய் தான் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக நிற்கிது. அதுக்கப்புறம் 17th இயர்ஸில் வந்து போர்ச்சுகீஸில் வந்து பீப்புள் வரும்பொழுது கடலில் பயங்கரமாக காத்தடிக்குமா, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த அந்த மாலுமிகள்லாம் இருப்பாங்களே, அவங்க வந்துட்டு பயங்கரமாக அழுது கடலை வேணும்பொழுது வேளாங்கண்ணி மாதா வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல போய் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த வழியை காமிச்சு அவங்க வேளாங்கண்ணி கிட்ட கரை உதனாங்க. அதுக்கு நன்றி கடனாக தான் அந்த ஓலை கோயிலை அந்த கல் கோயிலை அழகாக மாற்றிருக்காங்க. நன்றி கடனா. இங்கே ஆரோக்கிய மாதா கோயிலை வந்து எப்படி சொல்லணும், ஆரோக்கிய மாதான்னு ஏன் அழைக்கிறாங்கன்னா, அதாவது தங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய உடம்பு சரியில்லாத விஷயங்கள் இருந்தால், இல்லை பலவிதமான வேண்டுதல் இருந்தால் அந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் வந்து வேண்டிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த காரியங்கள் நடந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தால் வெள்ளியோ தங்கமோ அதனால ஆன காணிக்கைகளை அவங்க செலுத்துறது ஒரு வழக்கமாக நடத்துகிறாங்க. இந்த பில்டிங் வந்து கோத்திக் அப்படின்ற ஒரு கட்டிடக்கலையில் செஞ்சுருக்காங்க. பியூர் ஒயிட்டில் அரேபியன் கடலில் செம்ம அழகாக கம்பீரமாக காட்சியளிக்குது. இதோட ஆர்கிடெக்டர் அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 29 செப்டம்பர் 13 வரைக்கும் தங்கத்தேர் விழா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் இந்த விழாவுக்கு வராங்க. இது ரொம்ப பிரசித்தமான விஷயம். இந்த வேளாங்கண்ணிக்கு பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டில் வரலாம். ஸோ வேளாங்கண்ணிக்கு வர வழியில் இந்த கோயில் மட்டும்தான் இருக்குன்னு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நாகூர் தர்கா இருக்குது, சிக்கல் நவநீதீஸ்வரன் டெம்பிள், அது பெரிய முருகர் கோயில் இருக்குது, அப்புறம் தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது, அப்புறம் தரங்கம்பாடியில் வர சொல்லுவாங்களே தச்சுக்காரருடைய அந்த அழகான கடற்கரை கோட்டை இருக்குது. எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வரலாம். மன அமைதி தேடுறவங்க, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதான்னு ஏக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வேளாங்கண்ணி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமான இடமா அங்கே இருக்குது சொல்கிறாங்க. கடலோட சத்தத்துக்கு நடுவில் மெழுகுவத்தியோட வெளிச்சத்தில் மாதாவோட பாதத்தில் நம்ம உட்காந்து வேண்டுதவோ ஒரு மன அமைதி நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு 6-7-8 மாஸ்க் நடக்குது. பல லாங்குவேஜில் நடக்குது. இங்கே பல்லாயிரக்கணக்கானவங்க மாஸ்ல அட்டன் பண்ணி, இங்கே கிறிஸ்டின்ஸ் கிடையாது, ஹிந்து, முஸ்லீம்ஸ் எல்லாருமே வராங்க. இது வந்து ஒரு மதம் சார்ந்த கிடையாது, எல்லாத்தையும் தாண்டி, அதை எல்லா கம்யூனிட்டி கேஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துக்கு ஒரு நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறவங்க இங்கே வராங்க. சிலர் வந்து ஹிந்து முறைப்படி விட தேங்காய் பூவெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க, சிலர் புடவைகளை கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விருப்பமான விஷயங்களை அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சபடி மத இதில் பண்ணுறாங்க. அந்த எதத்தெல்லாம் பார்க்க விரும்புகிறவங்க, அது மாதிரி நான் மதம்லாம் எனக்கு கிடையாதுன்றவங்க அந்த பில்டிங்கு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் பார்க்குறது போகலாம். அவ்வளோ அழகாக, ரொம்ப அழகாக அந்த பெயிண்டிங்ஸு அழகழகான தத்ரூபமான முறையில் ரொம்பன்னு பார்க்கும்போது அந்த காலத்தில் எப்படிதான் இப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு பிரம்மாண்டத்தை தெரியுது. அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இதுதான் முதல் தடவை. நான் இது வரைக்கும் போனதில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன அமைதியாக இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கடவுளை வேண்டும் போது அவங்களுடைய வேண்டுதல் இவ்வளோ ஏக்கங்களோடு வேண்டும் போது அது நமக்கே ஒரு இதாக இருக்குது. ஒரு தடவை நீங்களும் முடிஞ்சால் பாருங்களேன். இன்னைக்கு வேளாங்கண்ணி போனால் இன்னொரு நாள் போய் பாருங்கள். வேளாங்கண்ணி மட்டும்தான் போகணும்னு நினைக்காதீங்க, அங்கே இருக்க மற்ற கோயிலுக்கும் போகலாம். இங்கேருந்து 6.5 hours, அது ரிட்டன் ஒரு 6.5 hours, ஒரு 2-3 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும். மொத்தத்தில் காலையில் ஒரு 5 or 4 o'clock கிளம்புனீங்கன்னா நைட்டு 9 o'clock நீங்கள் சென்னைக்கு வந்துடலாம். ஒரு தடவை போய் பாருங்கள். ரொம்ப இந்த பிரமாண்டமான விஷயத்தை நம்ம பார்க்குறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு மன அமைதியாக இருக்கும். ஸோ நான் இது வந்து சொல்கிறது எந்த ஒரு மதத்தையும் குறிப்பிட்டு இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் இந்த பிரம்மாண்டத்தை போய் பாருங்கள். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிறத பார்க்காம மற்ற இடங்களுக்கு சுற்றி பார்க்குறதுல என்ன இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். கடவுளை